ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எஸ்வி வீடியோஸ் தாராபுரம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த எஸ்டீம் காருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபர் மாட்ட போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் டைட்டிலில் பார்த்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு 8 inch சப்வூஃபர், அதாவது ஹோம் தேட்டரோட சப்வூஃபருக்கு லிங்க் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஆம்ப் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ஃபியூச்சரில் சப் 10 போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து கஸ்டமைஸ் ஆம்ப்ளிஃபையர் தான் போட போகிறோம். ஸோ இந்த காருக்கு யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 inch வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஹெவியாகவே அசம்பிள் பண்ணுது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த காருக்கு நம்ம எப்படிலாம் ஒயரிங் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ஆம்ப்ளிஃபையர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டீரியரில் உள்ள டேஷ்போர்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சோனி மியூசிக் சிஸ்டம் தான், MP3 சிஸ்டம் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைன் ஒர்க்குக்காக எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கு பவர் சப்ளை இங்கே தான் வந்து லிங்க் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இந்த செட்டில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லை, ஓல்டு மாடல் செட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ப்ளூடூத்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூட்ரு கேட்டிருந்தார், எக்ஸ்ட்ரா லெஃப்ட்டு ரைட்டுக்கும் டியூட்ரு கேட்டிருந்தார். ஸோ அதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சோனி செட்டையும் நம்ம அசம்பிள் செட்டையும் லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம ஒயரிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஷ்போர்டு கம்ப்ளீட், இந்த சைடு கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஸோ இப்போ ஒயரிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒயரிங் எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒயரிங் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. It's all the things you never show. There are the things I want to know. Secrets ஒயரிங் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன்னு. ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாமே பண்ணி செட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை. ஸோ அதாவது மழை ஃபுல்லாக பெஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு மார்னிங் டைமில் இந்த வண்டியை வந்து இப்போ எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஸோ ஹெவி ரெயின்னால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கே பண்ண முடியல. அதாவது என்னென்னா கண்டினியூஸாக ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வீடியோ கவர் பண்ண முடியல. அதாவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைடு காரணம் எல்லாமே ஒயரிங் பண்ணுறதுக்காக எல்லாமே பிரிக்க வேண்டியது இருந்தது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணால் தண்ணி உள்ளே வந்துடும். ஸோ அதனால் சீட்லாம் பட்டுரும் அப்படின்றனால ஸோ வெயிட் பண்ணி தான் இது பண்ணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 ஒரு 3 மணியாட்டம் நான் உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ மழையினால் ஃபுல்லாக வேலை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபைனலாக இப்போ என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே டியூட்ரு வச்சுட்டோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கார்னரில் இருக்குங்களா, இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த டியூட்ரு அதே மாதிரி ரைட் சைடு நம்ம டியூட்ரு இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ ரெண்டுலேயுமே வந்து டியூட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து இது பண்ணோம்னா ஹீட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து மெல்ட் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு டியூட்ரு அடிக்கடி விழுந்துக்கிட்டே இருக்கும். டஸ்ட் எல்லாம் படும்போது நம்ம இப்படி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூட்ரு அடிக்கடி அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம டியூட்ரு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அந்த ஸ்பீக்கரோட பாயிண்ட்லேயே வந்து டியூட்ரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் சார்ஜர் ஆப்ஷன் இல்லை, அதாவது லைட்டர் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது டம்மியாக தான் இருந்தது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆல்ட்ரேஷனாக இந்த லைட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கஸ்டமர் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம சப்வூஃபரை பற்றி வருவோம். ஸோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் சிக்னல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கொண்டாந்து ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோவில் இப்போ காமிக்கிற இந்த ரிலே வச்சு தான் வந்து சப்வூஃபர் ஃபங்க்ஷன் பண்ணுறோம்.
ஸோ இந்த ரிலே நம்ம கஸ்டமைஸ் பண்ணது தான். ஸோ இந்த ரிலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சாக இந்த சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சப் ஊஃபர் ஆஃப் ஆயிரும். சப் ஊஃபர் ஆன் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த சுவிட்சிலேருந்து நமக்கு ரிலேக்கு பவர் சப்ளை போயிடும். ஸோ இதில் வந்து இந்த செட்டுக்கு டைரக்ட் பவர் லைன் பேட்டரி லைன் வரும். ஸோ அந்த பேட்டரி லைனில் நம்ம இந்த ரிலேவை லிங்க் பண்ணி ஸோ அவுட்புட் வந்து நம்ம அந்த சப் ஊஃபர் ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லெஃப்ட் ரைட்டுக்காக இதுலேருந்து ஆர்சிலேருந்து நம்ம எடுத்துட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஆம்ப்ளிஃபையர் ஃபுல்லாகவே இந்த சோனி செட் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஆடியோ லிங்க் பண்ணியிருக்கோம். மனமென்று துள்ளுது அது உன்னை தினமுன்னை காணவே சொல்லுதே. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல காமிக்கிற நம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ப்ளிஃபையர் அந்தளவுக்கு ஹெவியாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் சொல்கிற மாதிரி இதில் 12 இன்ச் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 12 இன்ச் 8லேருந்து நம்ம 12 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் தான் லிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ஹோம் தேட்டர் வந்து 8 இன்ச் சப் உள்ள ஹோம் தேட்டரு. ஸோ அந்த ஹோம் தேட்டர் தான் நம்ம இப்போ லிங்க் பண்ணியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. நடைவண்டி பின்னே ஓடும் ஒரு தாயாய் காதல் எனக்குள்ளே ஓட கண்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப்ளிஃபையரை வந்து நம்ம சீட்டோட பேக்கில் அந்த பிளேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு எந்த சேக்குமே இருக்காது. நல்லா ஹெவியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கில் எதுலேயுமே வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெட்டல் சீட்டு மாதிரி ஒரு சீட்டுக்கு பேக் சைடில் ஸோ அந்த இதில் தான் நம்ம ஆம்ப்ளிஃபையரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது 2 பவர் லைனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வர ஆடியோ சிக்னலு. ஸோ இதெல்லாமே ஸ்லீவ் போட்டு எடுத்திருக்கோம். இந்த மெட்டல் பாடியில் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகி உங்களுக்கு ஒயர் டேமேஜ் ஆகாமல் இருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேஃப்டியாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சஸ்பென்சரில் தான் எடுத்திருக்கோம். இந்த நட் இருக்குங்கல்ல, ஸோ இந்த நட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். உங்களுக்கு கிளிப் போட்டிருக்கிறது தெரியும். ஸோ இதுலேருந்து நம்ம கிரவுண்டு லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து உங்களுக்கு பத்தலைனாலும் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங்கில் எதுலேயுமே லிங்க் பண்ண மாட்டோம். டேஞ்சர் லைட்டுக்கு வர ஒயரிங் எல்லாமே இதில் தான் போகும். ஸோ நம்ம ஒயரிங் வந்து நம்ம எந்த வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஒரிஜினல் ஒயரிங்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு கிரவுண்டு வந்து உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இப்போ இதை வண்டியோட ஒயரிங்கில் இருக்கிற கிரவுண்டில் கொடுத்தா ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஹெவியாக எடுக்கும்போது அந்த பல்ப்பு அதுக்கு போகிற லைட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அதாவது மெட்டலில் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. ஸோ அந்த ஆடியோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டு பத்தலினா உங்களுக்கு வந்து இந்த ஆடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹெவி பஞ்ச்லாம் வரும்போது உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வராது. இந்த கிரவுண்டிங் ப்ராப்ளம் இருந்தாவே ஹீட் ஆகும். ஸோ எஃபெக்ட் ஹெவியாக வந்ததுன்னா உங்களுக்கு கிரவுண்டு பத்தலினாவே எஃபெக்ட் ஒரு கேட்குறக்கே ஒரு ரிசல்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம கிரவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து மெட்டல் அதாவது பாடியிலே லிங்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த ஹோம் தேட்டர் தான் லிங்க் பண்ணியிருக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோரோலா பிராண்டோட ஒரு 5.1 சேனல் ஹோம் தேட்டரு சப்வூஃபர் பாக்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து 8 இன்ச் சப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபியூச்சரில் வந்து கஸ்டமர் வந்து ஒரு 10 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த சென்டர் சேனலில் லிங்க் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சென்டர் சேனலில் உள்ளே வைக்கிற ஜம்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த போர்டில் வந்து எந்த ஒரு லிங்க்குமே ஆகாது, எல்லாமே டம்மி பண்ணி ஸோ அதில் வந்து இந்த சப்ளைனை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூமே ஆகாது. ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரவரியாக தான் இந்த ஹோம் தேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கு, பர்மனெண்ட்டுக்கு வந்து இன்னும் இது பண்ணல. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணி அவங்க இந்த மாதிரி ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஸோ அதனால் ஹோம் தேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கும் ஆம்ப்ளிஃபயர்ஸு, ஸோ இது மாதிரி ஹோம் தேட்டர்ஸ்லாம் வந்து காரில் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு காரில் வந்து ஒரு ஹெவி சப்வூஃபர் ஃபிக்ஸ் பண்ணும். உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 5.1 சேனலில் ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்லாம் பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம பெஸ்ட்டாக வந்து வாரண்டியோடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதே போகிற ஒரு நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதில் ப்ளூடூத் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு.